மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பொதுமக்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி கோயில் இடிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திருமங்கலம் அருகே நீர்பிடிப்பு பகுதியில் இருப்பதாக கூறி மருதூர் ஐயனார் கோயிலை இடித்து அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோயிலை இடிக்க வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கு சென்றபோது அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இளைஞர்கள் சிலர் கையில் மண்ணெண்ணெய் பாட்டிலுடன் கோயில் மேல் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டினர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அப்புறப்படுத்தினர். பெண்கள் கோயிலுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டு வெளியே வர மறுத்தனர். அப்போது சில பெண்கள் சாமியாடி வந்தனர். அனைவரையும் போலீசார் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் கோயில் இடிக்கப்பட்டது. இதை கண்டு அங்கிருந்த சிறுமிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கண்ணீர் விட்டு அழுதனர். நீர்பிடிப்பு பகுதியில் இருப்பதாக கூறி கோயிலை அகற்றக்கோரி கடந்த 10 ஆண்டுகளாக வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி கோயில் இடித்து அகற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனாலும் அப்பகுதி மக்கள் சமாதானம் அடையாமல் கடைசி வரை கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.